இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு என்று நாம் அறிய வரும் பொழுது, லீனிங் அப்பான் காட், நேசரின் மீது சார்ந்து கொள்ளுதல், தேவன் மீது சார்ந்து கொள்ளுதல், தேவன் மீது சார்ந்து கொள்ளுதல், லீனிங் அப்பான் காட் என்ற தலைப்பின் கீழ் நாம் 3 குறிப்புகளை இந்த நாளிலே பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, வசனம் 5, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இவள், ஓகே, தன் நேசர் மீது சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இதுதான் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். இதில் கவனிக்கின்ற 3 குறிப்புகள் என்ற வரிசையிலே முதலாவது கவனிக்கின்ற நபர் இந்த பெண்மணி. இவள் யார்? தன் நேசர் மீது சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இந்த பெண்மணி, த பர்சன். ஓகே. இரண்டாவது, அவள் எங்கிருந்து வருகிறாள்? வனாந்திரத்திலிருந்து வருகிறாள். ஓகே, வனாந்திரத்திலிருந்து வருகிறாள். வனாந்திரம் என்பது வேதாகமத்திலே ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை நிலை, சோதனை, துயரம், தோல்வி என்ற பல சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் வனாந்திரம். ஓகே, எங்கிருந்து வருகிறாள்? வனாந்திரம். வனாந்திரம் என்பது எதை குறிப்பு? இட்ஸ் அபவுட் அ ப்ராப்ளம் இன் த லைஃப். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வனாந்திரத்தில் பயணிக்கின்றதை போன்ற அவருடைய வாழ்க்கை நிலை அமைந்திருக்கும். ஓகே, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லுவது போல், ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால், விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் எப்பயுமே எல்லாமே ஆகா ஓஹோ என்று இருக்கும் என்பது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அது ஆண்டவருடைய வார்த்தைகள் அல்ல. ஆண்டவருடைய போதனை அப்படி அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை. செழிப்பு உபதேசத்தின் போதனை அதற்கு எதிர்மறையானது, நேராக எதிர்மறையான ஒரு நிலையில் இருப்பதை கவனிக்க முடியும். ஓகே, த ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் வனாந்திரம், வில்டர்னஸ். வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? என்னதான் வனாந்திரம், பிரச்சனை, கஷ்டம் என்றிருந்தாலும் அவள் தனிமையாக இல்லை. She had a helper. அவள் தனிமையாக இல்லை. அவள் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோள் அங்கே இருந்தது. The providence of God. தேவனுடைய உதவி, தேவனுடைய ஒத்தாசையும் அவளுக்கு அங்கே இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கான தலைப்பாக லீனிங் அப்பான் காட், தேவன் மீது சார்ந்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பின் கீழ் முதலாவது த பர்சன்ஸ், யார் என்பதை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது, என்ன பிரச்சனை, என்ன மாதிரி போராட்டம், த வில்டர்னஸ். ஓகே, வனாந்திரம், த ப்ராப்ளம், அதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது, த ப்ராவிடன்ஸ். வனாந்திரமான வாழ்விலே, வனாந்திரம் போன்ற துயரத்திலே, துன்பத்திலே, வறுமையிலே, வெறுமையிலே நாம் தனிமையாக இல்லை. நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய தோள்கள் நமக்காக உண்டு என்ற நம்பிக்கையின் செய்தியின் அடிப்படையிலே இந்த ஆணுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவதாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய குறிப்பு என்ன? இதற்கு முன்பு உள்ள அதிகாரங்களிலே, ஓகே, உதாரணமாக உன்னத பாட்டு புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனம், இது சாலமோனின் உன்னத பாட்டு என்று அறிமுகத்தை தருகிறது. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அடுத்த 2வது வசனம் தான் இந்த புஸ்தகத்தினுடைய முதல் ஆரம்ப வரி. என்ன வரி? அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்று ஆரம்பிக்கிறது. ஓகே, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகம் முடிவடையும் பொழுது எப்படி முடிவடைகிறது? 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது சூலமித்தியால் நேசரை பார்த்து அவர் என்னை முத்தமிடுவாராக என்று ஆரம்பிக்கிறாள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது நான் முத்தமிடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் முத்தமிடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு சூலமித்தியாலுக்கும் சாலமோனுக்கும் இடையே
காணப்பட்ட அந்த உறவிலே ஒரு நெருக்கத்தையும் ஒரு உரிமையையும் ஒரு உரிமை பாராட்டுதலையும் நாம் இங்கே கவனிக்க முடிகிறதை பார்க்கலாம். ஆரம்பத்திலே அவர் என்னை முத்தமிடுவாராக என்று ஆரம்பிக்கின்ற அந்த புஸ்தகம் முடியும் பொழுது நான் முத்தமிடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு we see a progress, ஒரு வளர்ச்சி. தேவனுக்கும் அவருடைய திருச்சபைக்குமான உறவிலே எப்பொழுதுமே தேவன்தான் என்று அல்ல, அவர் மட்டும்தான் அவருடைய அன்பை நமக்கு காட்ட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல, நாமும் அவரிடத்திலே நம்முடைய அன்பை காட்டும் வகையிலே நாம் வாழ வேண்டும். அவர் பரலோகம் விட்டு இந்த பூமிக்கு வந்தார். நானும் என்னுடைய சௌகரியமான நிலையிலிருந்து என் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற என் அன்பை வெளிப்படுத்த நானும் அவரை தேடி ஓடி வருவேன். அவர் மட்டும் என்னை தேடி வந்ததாக அல்ல, நானும் அவரை தேடி வருவேன். இயேசு கிறிஸ்து கூறினார், நீங்கள் என்னில் அன்பாயிருப்பது உண்மை என்றால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். பேதுருவை பார்த்து பேசினார், பேதுருவே, என் மீது அன்பாக இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய். என் மீது அன்பாக இருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய். கவனிக்க வேண்டும், தேவன் நம்மீது அன்பு செலுத்துகின்ற அதே நேரத்திலே நாமும் அவர் மீது அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். சூலைமித்தியால் ஆரம்பத்திலே தன் நேசர் என்னை முத்தமிடுவாராக என்று கூறுகின்ற அதே சூலைமித்தியாளுடைய வாழ்விலே உறவிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியும் நெருக்கமும் என்ன? நான் உம்மை வெளியிலே சந்தித்தால் முத்தமிடுவேன். என்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள், நிந்திக்க மாட்டார்கள். உம்மை முத்தமிடுவது மட்டுமல்ல, நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவிற்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம் பல ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் என்று கூறுகின்ற இந்த வார்த்தைகள் எதை குறிப்பிடுகிறது? சூலைமித்தியாளுடைய வாழ்விலே தான் நேசித்த நேசருக்கும் சாலமோனுக்கும் இடையே உள்ள அன்பின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற வகையிலே ஆணுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற, ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்றதுடைய இடம் என்ன, எங்கே என்பதை கவனிக்கும் பொழுது இங்கே சூலைமித்தியால் கூறுகிற வார்த்தை, என் தாயின் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். கவனிக்க வேண்டும், தாயின் வீடு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு தாயின் வீடு என்பது என்ன? திருச்சபை, ஆலயம். அங்கே என்ன செய்வீர் என்று அவளை கூறுகிறாள், நீர் எனக்கு போதிப்பீர். ஆண்டவர் தம்முடைய திருச்சபையிலே தம்முடைய ஊழியர்களை ஏற்படுத்தி, மூப்பர்களை ஏற்படுத்தி, தம்முடைய திருச்சபைக்கு தம்முடைய வார்த்தைகளை அவர் போதிக்கின்ற ஒரு இடம். அப்படி போதிக்கின்ற இடம்தான் திருச்சபை. ஆனால் இன்றைய திருச்சபைகளுடைய நிலைகள் வேறு மாதிரி மாறிவிட்டது. கவனிக்க வேண்டும், இன்றைய திருச்சபைகள் கலர் கலராக லைட்ஸ் போட்டு பயங்கரமான மியூசிக்கை வச்சு ஆட்டம் ஆடுகின்ற, பாட்டு பாடுகின்ற, கேளிக்கை விடுதிகளை போல் செயல்படுகின்ற ஒரு நிலைக்கு இன்றைய திருச்சபைகள் மாற்றம் பெற்றிருப்பது என்பது இன்றைய திருச்சபைகளின் பரிதாப நிலையை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு ஆலய ஆராதனையினுடைய பிரதானமான நோக்கம் நாம் அவரை பற்றி அறிந்து கொள்வது, அவரை பற்றி இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்வது. காரணம், நாம் அவரை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ளத்தான் நம்முடைய அன்பும் அர்ப்பணிப்பும் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றிருக்கிற நம்மில் பலர் நமது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், நல்ல ஆசிரியர்கள், திறமையான ஆசிரியர்கள், முறையாக கல்வி கற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியரிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். தவறு ஏதும் இல்லை. தேவனுடைய திருச்சபையும் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை போன்றுதான். அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? தேவனுடைய வார்த்தை உள்ளதின்படி சரியாய் பிரசங்கிக்கப்படுகிறதா? அங்கே நாமும் மாணவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். டிசைபிள்ஸ் என்ற வார்த்தைக்கு, சீஷர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தி லேர்னர்ஸ், மாணவர்கள், படிப்பவர்கள். இயேசு கிறிஸ்துவும் தான் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெயர் போதகர், டீச்சர், நல்ல போதகரே. ஆக தேவனுடைய திருச்சபை என்ற ஒரு நிலை வரும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு மாணவர்களாக நாம் பாவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளிக்கூட நாட்களை நினைவு கூறுவோம். எப்படி பேக்கை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவோம், ரைட்?
பள்ளிக்கூடத்துக்கு எப்படி நம்ம மகிழ்ச்சியோடு ஓடுவோம், அதே போல் ஆண்டுடைய ஆலயத்துக்கு திருச்சபைக்கு வருவது என்பது மற்ற சில திருச்சபைகளைப் போல களியாட்டம் பண்ணுவதற்கு, நடனம் ஆடுவதற்கு, உணர்வுகளின் அடிப்படையிலே காரியங்களை செய்வதற்கு அல்ல. தேவனுடைய திருச்சபை என்பது நம் ஆண்டோரை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற, கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இங்கே சூலமித்தியாளுடைய இவருடைய வார்த்தைகளிலே நாம் கவனிக்கின்ற செய்தியிலே முதலாவது, there is a progress in her closeness with her beloved. தான் நேசிக்கின்ற நேசரோடு கூட தனக்குள்ள உறவின் அளவு அதிகமாகி இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக 5ஆம் அதிகாரத்திலே நேசர் சூலமித்தியாலை என் பிரியமே, என் ரூபவதியே என்று தேடி வந்து கதவை தட்டுகிறாள். அவள் உறக்கத்திலே இருப்பதை போன்ற ஒரு நிகழ்வு. ஆனால் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 4வது வசனத்திலே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் என்று கூறுவதை கவனிக்க முடியும். ஓகே, இதற்கு முன்பாக உள்ள ஒரு தூக்கம். ஆனால் அந்த தூக்கத்திலே நேசர் உடன் இல்லை. நேசர் உடன் இல்லாதிருந்த பொழுது நேசர் தேடி வருகிறார். ஆனால் இங்கே நேசரோடு இருக்கின்ற நிலையிலே உள்ள ஒரு உறக்கம், நேசருடைய தோளின் மேல் சாய்ந்து கொண்ட நிலையிலே ஒரு உறக்கம். அப்படிப்பட்ட உறக்கம் வரும் பொழுது நேசர் கூறுகிற வார்த்தைகள் என்ன? மற்றவர்களுக்கு, எருசலேமின் குமாரத்திகளே, டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். என்னோடு நெருக்கமாக இருக்கின்ற நிலையிலே, என்னை சார்ந்திருக்கின்ற நிலையிலே அவளை என்னை விட்டு பிரித்து விடாதீர்கள் என்று சொல்லும் வகையிலே மற்றவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்ற வார்த்தை, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். சூலமித்தியால் எப்படி என் நேசர் என்னை முத்தமிடுவாராக என்று ஆரம்பித்த இந்த புஸ்தகம் முடியும் பொழுது நான் முத்தமிடுவேன் என்று மாறி இருக்கிறதோ, அதே போல் நேசரும் முந்தைய நிகழ்விலே உறங்கிக் கொண்டிருக்கிற அவளை அவர் தேடி செல்கிறான். ஆனால் இப்பொழுதோ உறங்கிக் கொண்டிருக்கிற அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவள் தொடர்ந்து தூங்கட்டும், அவள் தொடர்ந்து இந்த உறவிலே, அன்பிலே திளைத்திருக்கட்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு கட்டளை இடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இங்கே பார்க்க முடிவதை கவனிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே கவனிக்க வேண்டிய இந்த சூலமித்தியாலை குறித்த நிலையில கவனிக்க வேண்டும். அவள் தன் தாய் வீட்டை பற்றி பேசுகிறாள். இதே அதிகாரத்திலே அவருடைய சகோதரர்களை பற்றியும் நாம் அறிய வருகிறோம். அவருடைய சகோதரர்களை பற்றி என்ன அறிய வருகிறோம்? நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. ஓகே, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. அட் மீன்ஸ் சின்ன குழந்தையா இருக்கிறா, பொண்ணா இருக்கிறா, வயசுக்கு இன்னும் வரல என்பதை போன்ற அர்த்தம். நம் எல்லா குடும்பங்களிலும் நடைபெறுகின்ற நிகழ்வு. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? ஓகே, அவளை திருமணம்காக யாரால் கேட்டு வர நாளில் என்ன செய்வோம் என்பதை போன்ற அவளுடைய பேச்சு. அப்படிப்பட்ட பேச்சிலே 9வது வசனம், அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் ஒரு கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று கூறுகின்ற குறிப்புகள் என்ன குறிப்பிடுகிறது? கவனிக்கணும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பல்வேறு புத்திமதிகளை கூறுவார்கள், பல்வேறு ஆலோசனைகளை கொடுப்பார்கள், பல கட்டளைகளை கொடுப்பார்கள். இவைகள் அனைத்துமே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக. இந்த சகோதரர்கள் தங்கள் சகோதரியை குறித்து பகிர்ந்து கொள்ளுகின்ற வார்த்தைகள் என்ன? அவருடைய திருமணத்தை குறித்து யோசிக்கிறார்கள். சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவருடைய வாழ்விலே வைத்திருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்கள் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறவர்களாகத்தான் இருப்பார். உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஆலோசனைகள், அறிவுரைகள் என்பது பல தருணங்களிலே உங்களுக்கு பிடிக்காத கூட இருக்கும். போமா, எந்த நேரமும் நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், போனா இவனுக்கு வேலையே கிடையாது, எந்த நேரம் குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். நோ, அப்படி அல்ல. இங்கே அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் என்ன? எங்கள் சகோதரி சிறு பெண்ணாய் இருக்கிறாள், அவளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், துயரமான சம்பவங்கள் எதுவும் நடைபெற்று விடக்கூடாது, அவளை ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய கரத்தில் பிடித்து கொடுக்க வேண்டும்,
ஒரு நல்ல திருமண காரியத்தை கண்குளிர பார்க்க வேண்டும், அவருடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் திட்டமிடுகின்ற ஒரு நிகழ்வின் அடிப்படையில் தான் இங்கே கூறுகிறார். அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று கூறுகிறார். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற 2 குறிப்புகள், மதில், கதவு, ரெண்டுமே எங்க பார்க்கலாம்? தெருவில் இருக்குமா? வீட்டில் தான் இருக்கும் அதெல்லாம். ஸோ ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கக்கூடாது. யாருக்கு தெரியாமல் செய்யணும், யாருக்கு தெரியாமல் பேசணும் என்ற ஒரு நிலைக்கு எப்பயுமே போகக்கூடாது. தேவன் உங்களை வைத்திருக்கின்ற இடத்திலே உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இவர்களுக்கு உங்களுடைய தகவலை தெரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் பிரச்சனை போய் மாட்டிக்கொள்வதற்கு காரணம் எந்த ஒரு செய்தியையும் தகவலையும் தங்களை நேசிக்கிற இடத்துல சொல்வது கிடையாது. தனிமையாகவே செய்யும் பொழுது பெரிய ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இங்கே தன் சகோதரர்கள் அவளை குறித்து கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய பாதுகாப்பை குறித்து கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய திருமணத்தை குறித்த கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஒருத்தருக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற யோசனையை உடையவர்களாய் இருப்பதை கவனிக்க முடியும். இங்கே அடுத்து வருகிற வசனங்கள் தான். முதலாவது சிறு குழந்தையாக இருக்கின்ற அந்த பெண்மணி 10வது வசனத்தில் வரும் பொழுது, நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் என்று சொல்வது இதை குறிப்பிடுகிறது. நான் வயதை அடைந்து விட்டேன், திருமண வயதை அடைந்து விட்டேன் என்று கூறுகிற நிலையிலே அடுத்த வசனத்தில் சாலமோனை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் வரும் பொழுது, சூலமித்தியால் தன் சகோதரர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும், நாம் யாருடைய தோட்டத்திலே பணி செய்கின்றோமோ, யாருடைய தோட்டத்தை நாம் குத்தகைக்கு எடுத்து பயன்பெறும் வகையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ, அவருடைய கண்களில் எனக்கு கடாட்சம் கிடைத்தது என்று சொல்லி தன் சகோதரிடத்திலே அவள் சொல்லியிருக்க வேண்டும். ஆக இங்கே பார்க்கின்ற இந்த காதல் என்பது, இங்கே பார்க்கின்ற அந்த அன்பின் வெளிப்பாடு என்பது குடும்பமாக தெரிந்து கொண்ட, குடும்பத்துக்கு தகவல் சொல்லப்பட்ட, குடும்பமாக எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இதை செய்யாத, அதை செய்யாத, அங்கே உட்காராத, அங்கே போகாத, இவங்கள்ட்ட பேசாத என்று சொல்லுகிற அனைத்துமே உங்கள் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடு. உங்களை அவர்கள் நேசிக்கிறார்கள், உங்களை பாதுகாக்கிறார்கள், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்ற ஆலோசனைகள் என்பதை ஒருபோதும் மறக்காதிருங்கள், உங்களுடைய நன்மைக்காகவே. இங்கே நாம் கவனிக்கின்ற இந்த அடுத்த நிகழ்விலே நாம் இங்கே எதை பார்க்கின்றோம்? எப்படி அந்த சகோதரர்கள் தங்களுடைய சகோதரியை பாதுகாத்து பராமரித்து ஒரு நல்ல திருமண வாழ்வை காண வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அதே போலதான் திருச்சபையும் என்ன செய்கிறது கவனிக்க வேண்டும். திருச்சபையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 24 2 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கவனிக்க வேண்டும், திருச்சபையினர் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை குறித்து அவர்களுக்கு போதிக்கின்ற போதனைகளை குறித்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? திருச்சபை என்பது மணவாட்டி. திருச்சபையில் அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையிலே, கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட நிலையிலே அவர்களை கற்புள்ளவர்களாகவே கிறிஸ்தவத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பது போல் தான் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய், ஊழியனின் மூலமாய் உங்களுக்கு அறிவிக்கின்ற போதிக்கின்ற போதனைகளுடைய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவாகிய மணவாளன் வெளிப்படும் பொழுது அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபையில அங்கமாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் கற்புள்ள கன்னிகளாக அவரை வரவேற்பதற்கு, அவரோடு கூட சேர்ந்து நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் திருச்சபை. திருச்சபையிலே
தேவனுடைய வார்த்தையை போதிக்கின்ற போதகனுடைய பணி என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை கவனிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 25 முதல் உள்ள வசனங்களை கவனிக்கும் பொழுது, இங்கே மீண்டும் ஒரு விஷயம் நாம் பார்க்கின்ற இந்த ஒப்புமையை கவனிக்கும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி? கிறிஸ்து எப்படி திருச்சபையில் அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நீங்களும் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து தம்முடைய திருச்சபையை குறித்த நோக்கம் என்ன? அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கவனிக்க வேண்டும். எப்படி தண்ணீரை கொண்டு ஒரு அழுக்குள்ள ஒன்றை நாம் சுத்தமாக்குகின்றோமோ அதே போல் ஆண்டவர் தம்முடைய திருச்சபை எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? திருவசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய போதனைகளை கொண்டு தேவன் தம்முடைய திருச்சபையை பரிசுத்தமாக்குகிறார். ஆக ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும் பொழுது அல்லது ஒவ்வொரு முறையும் வேத பாட கூடுகைகளில் நாம் கூடும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் தம்முடைய திருவசனத்தை கொண்டு என் வாழ்வில் இருக்கின்ற எல்லா அழுக்குகளையும் என்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். நான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, சுத்திகரிக்கப்படுவதற்கு கிறிஸ்து தன்னையே எனக்காக முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகின்ற நிகழ்வுகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையினுடைய போதனை எனக்கு என்ன? என் வாழ்விலே இன்னும் ஏதாயிலும் அழுக்குகள் ஏதாவது இருக்கிறதா? நான் விட்டுவிட வேண்டிய, தவிர்க்க வேண்டிய, கைவிட வேண்டிய இன்னும் கசப்புகள் ஏதாலும் இருக்கிறதா? ஏதாவது கரைத்திரை இருக்கிறதா? அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம் அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதும், பிரசங்கங்களை கேட்கும் பொழுதும். வசனம் 27, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? தம்முடைய திருச்சபையை பரிசுத்தமாக்குவதற்காக, சுத்திகரிப்பதற்காக. எப்படி? தம்முடைய வசனத்தினால், போதனையினால், சத்தியத்தினால் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு திருச்சபை, ஒவ்வொரு ஆராதனையுடைய பிரதானமான நோக்கம் என்பது பாடல் அவசியம்தான், ஜெபம் முக்கியமானதுதான். ஆனால் அவனுடைய வார்த்தையினுடைய பிரசங்கம், அவனுடைய வார்த்தையினுடைய போதனை தான் ஒவ்வொரு முறை நாம் கூடி வரும் பொழுது பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு பல திருச்சபைகள் பிரசங்கத்துக்கும் அவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நடனமாடுவதற்கென்றும் ஆராதனைக்கென்றே ஒரு போதகரை நியமிக்கின்ற ஒரு நிலைகள் இன்றைய திருச்சபைகள் மாறி இருப்பது ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இங்கே அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய இந்த தகவலிலே, ரைட், தேவனுடைய திருச்சபையானது அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவருடைய சகோதரர்கள் தன் சகோதரியை குறித்து கருத்துடையவர்களாய், ஒரு திருமணத்திற்கு ஏதுவாக கருத்துடையவர்களாய் அவர்களை பாதுகாக்கின்றதை குறித்து பேசினார்களோ அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய திருச்சபையை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருக்கென்று ஒப்பு கொடுப்பதற்காக திருவசனத்தை பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்க, பராமரிக்க ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம் திருவசனம். அன்றைக்கு அவருடைய சகோதரர்கள் பேசிக்கிட்ட காரியம் என்ன? அவள் ஒரு மதிலானால் வெள்ளியினால் அவளுக்கு புடமிடுவோம், அவள் ஒரு கதவானால் அவளை நாங்கள் என்ன செய்வோம், அவள் ஒரு கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று கூறி அவளுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை குறித்து பேசுவதைப் போல் ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவன் நியமித்திருக்கின்ற போதகரை குறித்த எதற்காக நியமித்திருக்கிறார் என்றால் உங்களை பாதுகாக்க, பராமரிக்க. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் கரைதிரை அற்றவர்களாய், கற்புள்ள கன்னிகைகளாய் அவரை சந்திப்பதற்காக என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்து நாம் கவனிக்கக்கூடிய இரண்டாவது குறிப்பு, த ப்ராப்ளம். ஓகே, த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? எங்கிருந்து அவள் வருகிறாள்? வனாந்தரத்திலிருந்து வருகிறாள். கவனிக்க வேண்டும். வனாந்தரம், வனாந்தரம் என்பது யாரும் விரும்புகின்ற ஒரு இடம் அல்ல. தோட்டங்களை விரும்புவோம், ஓகே, வனாந்தரங்களை யாரும் விரும்புவது அல்ல. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலே வனாந்தரம் என்ற ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது
மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது என்ன? அவர் பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ஆரம்பம் வயல்வெளியிலே அல்ல, தோட்டத்திலே அல்ல, வனாந்தரத்திலே. ஆனால் நமது முதல் பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்வின் ஆரம்பம் எங்கே? வனாந்தரத்திலே அல்ல, தோட்டத்திலே. கவனிக்கணும். நம்முடைய முதல் பெற்றோர்கள், முதல் ஆதாம் தோட்டத்திலே ஆரம்பித்தார், ஆனால் வனாந்தரத்துக்கு வந்தார். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ தோட்டத்தில் ஆரம்பித்து, வனாந்தரத்தில் ஆரம்பித்து தோட்டத்தில் முடிக்கின்றார். இயேசு வைக்கப்பட்ட கல்லறை ஒரு தோட்டம். அவர் உயிர் தெழுந்த பொழுது மற்றவர்களை சந்தித்த இடமும் ஒரு தோட்டம். சிலுவையிலே கல்வனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் தோட்டம். பரதேசி என்பது கார்டன் என்ற பெர்ஷியன் வேர்ட். ஓகே. சுலைமித்தியால் இங்கே வனாந்தரத்திலிருந்து வருகிறாள். இந்த வனாந்தரம் என்கின்ற ஒரு செய்தி என்பது நம்முடைய வாழ்விலே நாம் சோதிக்கப்படுகின்ற இடம், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்பதை பற்றிதான நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு அவசியமான இடம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட இடம் வனாந்தரம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே நடத்தினார். 40 ஆண்டுகள் நடத்தினார். 40 ஆண்டுகள் நடத்துகின்ற நிலையிலே அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவருடைய குறைவுகள் என்ன, நிறைவுகள் என்ன, எத்தனை அதிகமாய் தேவன் வனாந்தரமான அவருடைய 40 ஆண்டுகால பயணத்திலே தம்முடைய வலிமையையும் வல்லமையும் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை காண்பிக்கின்ற ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரம் கொடுக்கப்பட்டது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தமது ஜனங்களை வனாந்தரத்திலே எப்படியாய் நடத்தினார், எப்படியாய் காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்பதை நமக்கு கூறுகின்றதை நாம் கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடத்தி வருகிறார். இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடத்தி வருகின்ற இந்த நிலையில்தான் ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்தி சோதித்து, கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் அவர்களை அழைத்து வந்தவரும், அவர்களுக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணவரும், பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே அவர்களை போஷித்தவர் என்ற ஜனங்களுடைய தேவை, அவைகளை சந்திக்க எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் என்கின்ற இரண்டையுமே கற்றுக் கொடுத்துகின்ற வெளிப்படுத்துகின்ற காலம்தான் அந்த வனாந்தரம். கவனிக்கணும். நம்முடைய வாழ்வில் வனாந்தரம் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எகைன் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வனாந்தரத்தை பற்றி பேசுவது இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலும் வனாந்தரம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே வனாந்தரம் போன்ற உணர்வுகள், வறுமை, கஷ்டம், சவால்கள் போன்ற நிலைகள் வரும் பொழுது நாம் அவரை இன்னும் அதிகமாய் சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் அவரை உறுதியாக பிடித்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த சிறுமையிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவதற்காக நான் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் சார்ந்து கொள்ளக்கூடாது. அவைகளை சார்ந்து நான் செய்வேனால் தற்காலிகமாக விடுதலை கிடைக்கலாம், ஆனால் பெரிய பள்ளத்தில் போய் விழுந்துடுவோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியிலே நடத்தினார். எதற்காக? அவருடைய பலவீனம் என்ன, தேவை என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அந்த பலவீனத்திலே, தேவையிலே இந்த வேதாகம தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்து 40 ஆண்டுகள் அவர்களை நடத்தினார் என்பதை காண்பிப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவும் 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்தார். 40 ஆண்டுகள் பயணம் செய்த இஸ்ரவேலை போல 40 நாட்கள் இயேசுவும் வனாந்தரத்திலே உபவாசித்து ஜெபித்து அவருக்கு பசி உண்டான போது, நமக்கு என்ன பசின்றது அவருக்கு தெரியும். காரணம், அவரும் பசியை அனுபவித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்கள் உண்ணாத மன்னாவை கொடுத்த ஆண்டவர் பிசாசிடத்திலே 40வது நாளிலே பசி வந்த பொழுது சோதிக்கப்படுகிறார். கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக சோதனை வைக்கப்படுகிறது. நீ தேவனுடைய குமாரனானால்.
இயேசு தேவனுடைய குமாரன் தான். அவர் நினைச்சினா கல்ல அப்பங்களாக்கி கட்டாயமா அவர் சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனா அவன் சொல்லி செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, பிசாசு சொல்லி அவர் செய்யணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. தன்னுடைய தெய்வீகத்தை நிரூபிப்பதற்காக அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பல தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலே வனாந்தரம் என்ற ஒரு நேரம் தவிர்க்க முடியாத ஒன்றாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் தான் ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை வனாந்தரத்தில் வைக்கவில்லை, தோட்டத்தில் தான் வைத்தார். ஆனால் அவர்களோ வனாந்தரத்தை தேர்வு செய்தார்கள். தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்படுகிறார்கள். இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்ற வகையிலே சாபத்தோடு வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அப்படி ஆரம்பித்த அவர்களுக்கு கவனிக்க வேண்டும், ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு சீக்கிரமாக தேவனின் மீது சாய்ந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சாய்ந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். எப்படி? ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஏவாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு காயீன் என்று பெயரிட்டாள். காயீன் என்று பெயரிட காரணம் என்ன? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயீன் என்று பெயரிட்டாள் என்ற செய்தி எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். She did not wait to rely upon God. She did not wait to lean upon God. தேவனை விட்டு என்னதான் தோட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வனாந்தரமான வாழ்வை தொடர்ந்திருந்தாலும் ஆதாமும் ஏவாளும் தேவனையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், எங்களுக்கு தேவனை விட்டால் வேற ஒண்ணுமே கிடையாது என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயீன் என்று பெயரிடுவது என்பது எதை குறிப்பிடுகிறது? வனாந்தரமான அனுபவம் தான். வறுமை வெறுமை ஒன்றுமில்லை, எல்லாம் உழைக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் தேவனை எவ்வளவு சீக்கிரமாக சார்ந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக சார்ந்து கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சிம்சோனும் கிட்டத்தட்ட வனாந்தரத்தை போன்ற ஒரு அனுபவத்தை அவன் சந்திக்கின்றான். பாவத்தின் நிமித்தம் ஆதாம் ஏவாளை போல சிம்சோனும் பாவத்தில் வீழ்ந்தது நிமித்தம் அவனுடைய பலம் அவனை விட்டு போகிறது, அவனுடைய தலை மயிரெல்லாம் சிரைக்கப்படுகிறது, அவனுடைய ரகசியமெல்லாம் வெளியிலே வருகிறது, கண்கள் பிடுக்கப்பட்டது, கைகள் கால்கள் கட்டப்பட்டு விட்டது, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை. இருப்பினும் ஒன்றை அவனால் செய்ய முடிந்தது. அது என்ன? ஜெபம். ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரே ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்ற ஜெபம். அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்வதற்கு ஒன்று இல்லை. எதுவுமே செய்ய முடியும் என்றோ ஒன்றை எப்பொழுதுமே செய்ய முடியும், ஜெபம். சிம்சோனுடைய வாழ்விலே வனாந்தரம் போன்ற ஒரு நிலை வந்தது. எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவன் தன் நம்பிக்கை இழக்கவில்லை. ஜெபிக்கின்றான், ஆண்டவரே இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு விசை நினைத்தருளும். ஆண்டவர் இறங்கினார், அவனை தள்ளிவிடவில்லை. நீ தகுதியற்றவன், நீ பாவி, நீ துரோகி, நீ விபச்சாரக்காரன் என்று தேவன் அவனை தள்ளிவிடவில்லை. அப்பொழுதும் தேவன் அவனுக்காக இறங்கி அவனுக்கு பலம் கொடுக்கின்றார். நடந்த நிகழ்வை நாம் அறிவோம். அவன் உயிரோடு இருக்கிறவர்கள் நாட்களிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை எண்ணிக்கையை பார்க்கிலும் மரித்த பொழுது அநேகர் மரித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தாவீதின் வாழ்விலும் வறண்ட நிலையம், வறண்ட நேரம் வரத்தான் செய்தது. தாவீது எப்பொழுது வறண்ட நேரத்திலே அவன் செல்கின்றான்? இதை குறித்து தாவீது சங்கீதம் 32 புலம்பி இருப்பதை நாம் கவனிக்க முடியும். சங்கீதம் 32க்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 32 வசனங்கள் 3-4 வசனங்களை கவனிப்போம். நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. ஓகே, இந்த நேரம் எதற்குரிய நேரம் கவனிக்கணும். தாவீதுடைய வாழ்விலும் வனாந்தரம் போன்ற வறட்சியான ஒரு நேரம் வருகிறது. எப்பொழுது? தாவீது எப்பொழுது பாவத்தில் வீழ்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். பாவங்களை செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லவில்லை. கவனிக்கணும். காரணம், எல்லாருமே பாவம் செய்கிறோம்.
நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதமான பாவம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லலை, பாவங்களை செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லவில்லை. அப்படி சொன்னால் யாருமே வாழ முடியாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிற செய்தி எத்தனை அருமையானது. இப்போ தாவீது என்ன செய்கிறான், அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்யாம மறைச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்க தருணத்தை பற்றி தான் இங்கே சொல்லுகிறான். இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்விலே சில தருணங்கள் வறண்டு போன ஒரு நிலை, தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே தோய்வு ஏற்பட்ட ஒரு நிலை இருக்குமே. ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இஃப் தெர் இஸ் எனி பர்டிகுலர் சின் இன் மை லைஃப், என் வாழ்விலே நான் விட்டுவிட வேண்டிய, அறிக்கை செய்ய வேண்டிய ஏதாயிலும் பாவம் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, முடிவாக தேவனுடைய பிள்ளைகளை நாம் சந்தித்த ஆதாம் ஏவாள், தாவீது, சிம்சோன், இஸ்ரவேல், இவருடைய எல்லாருடைய வாழ்விலும் வனாந்தரம் முடிவு அல்ல. கவனிக்கணும், வனாந்தரமான அனுபவம் முடிவு அல்ல. மாறாக தேவன் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற ஆண்டவர். அவாந்தர வெளியிலே, வெட்டாந்தரையிலே ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர் என்று ஏசாயா 35:1 சொல்வது போல், தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலும் வனாந்தரம் போன்ற ஒரு தருணங்களும் நேரங்களும் வந்தாலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. நமக்கு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? நம்மோடு எப்போதும் இருக்கின்ற நமது ஆண்டவர். அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளோடு எப்போதும் தேவன் இருந்தார். அவருடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் பதில் கொடுத்த அதே ஆண்டவர் நம்மோடும் இருக்கிறார். அந்த ஆண்டவரை பற்றி தான் இங்கே உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். எருசலேமின் குமாரத்திகள் சூலைமித்தியாலை பார்த்து கேட்ட வார்த்தை தான், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அவள் என்ன செய்கிறாள்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, கவனிக்கணும், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிறாள். அப்படி சார்ந்து கொண்டு வருகிற அவளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம் இருக்கிறது, ஒரு ஜெபம் இருக்கிறது. அங்கே 6வது வசனத்தில் பாருங்கள். 6வது வசனத்திலே இந்த சூலைமித்தியாளுடைய ஒரு ஜெபம் இருக்கிறது. முதலாவது காட்சி என்ன? காட்சி என்ன? தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிறாள். மற்றவர்கள் அவளை கேள்வி கேட்கிறார்கள், வியந்து பேசுகிறார்கள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்தில் வந்து வருகிற இவள் யார் என்று கேட்கிற வரிசையிலே 6வது வசனத்தில் அவருடைய விண்ணப்பம், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். கவனிக்கணும், சூலைமித்தியாளுடைய விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க என்று இல்லை. Lord, if you can do one thing, keep me close to your heart. Seal me in your hand. In fact, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஓகே, அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் ஏற்கனவே. சூலைமித்தியார் சொல்லுகின்ற வார்த்தை, உமது தோள்களிலே சாய்ந்து வந்துகின்றிருக்கின்ற நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போய், இன்னும் ஒரு அடி உள்ள போய் உம்முடைய இதயத்திலே முத்திரையை போலவும், அப்படியே இதயத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் வெளியில வந்து உமது புயத்திலே கரங்களிலே முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும் என்று கூறுகிற அந்த வார்த்தைகளிலே சூலைமித்தியாருடைய விருப்பத்தை நாம் அறிய முடிகிறது. ஆண்டவரே, நான் உம்முடைய தோள்களிலே சாய்ந்து கொண்டு வருகிறேன், நன்றி. ஆனால் அதையும் தாண்டி என்னை உம்முடைய இதயத்திலே என்னை முத்திரையாகவும் உன் கரங்களிலே, ஓகே, புயம் என்பது கரம், கரத்திலே முத்திரை போல வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற இந்த விண்ணப்பத்தில் அறிகின்ற 2 செய்தி என்ன கவனிக்கணும்? ஹார்ட் இன்சைட், ஹேண்ட் அவுட் சைட். ஓகே, இதயம் உள்ள, கைகள் வெளியே. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை என்பது உள்ளேயும் புறம்பேயும், உள்ளேயும் வெளியேயும் ஒரே போலதான் இருக்கணும். உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வார்த்தை, உள்ள ஒரு பேச்சு, வெளியில ஒரு பேச்சு.
It's so difficult to maintain. ரொம்ப கஷ்டம் அந்த நிலை என்பது. Just be neutral. Just be what you are. ஒரே பேச்சு, ஒரே நிலை, ஒரே தோற்றம், ஒரே சிந்தனை, ஒரே செயல். இந்த இரண்டு விதமான நிலைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய இதயத்திலே முத்திரையாக வைத்துக் கொள்ளும், உம் கரங்களிலும் என்னை முத்திரையாக வைத்துக் கொள்ளும், உள்ளேயும் வெளியையும் ஒரே மாதிரி என்று சொல்லுகிற வகையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே நமக்கு இருக்கிற பல விண்ணப்பங்களிலே, பல ஜெபங்களிலே ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஒரே போல இருக்க எனக்கு உதவி செய்யும். எல்லா நிலையிலும் நான் ஒரே மாதிரி இருக்க உதவி செய்யும். வீட்டுக்குள்ளேயும் ஒரே மாதிரி, வெளியிலையும் ஒரே மாதிரி. வீட்டில் ஒரு தோற்றம், வெளியிலே ஒரு தோற்றம், அப்படி அல்ல ஆண்டவரே. ஒரே நிலையில் இருக்க உதவி செய்யும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். முடிவாக நாம் இங்கே பார்க்கின்ற இந்த செய்தியிலே இந்த சூலைமித்தியால் முத்தத்தை நான் கொடுப்பேன் என்று ஆரம்பிக்கிறாள். 8வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலே, முதல் அதிகாரத்திலே அவர் எனக்கு முத்தம் தர வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றாள். ஆனால் இங்கே இந்த 8வது அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற அற்புதமான செய்தி, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, ஓகே, கிறிஸ்தவம் ஒன்றில் மட்டும்தான், கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஒன்றில் மட்டும்தான் நாம் நம்மை தேவனுடையவர் என்றும் தேவனை நமக்கு சொந்தமாகவும் நாம் பாவிக்க முடியும். வேற எந்த உலக மதத்திலையுமே கிடையாது. இப்படி நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு என்பது எப்படி நடைபெறுகிறது, எப்பொழுது எப்படி நடைபெற்றது? தி இன்கார்னேஷன். ஓகே, வார்த்தை மாம்சமானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த வேதாகம தேவன் வார்த்தையாகி ஆண்டவர் இந்த பூமியிலே மாம்சமாகி வெளிப்பட்ட பொழுது சாஸ்திரிகள் வந்து தொழுது கொண்டார்கள், மேய்ப்பர்கள் வந்து தொழுது கொண்டார்கள், எண்ணற்ற மக்கள் அவரை பார்த்தார்கள், அவரோடு பேசினார்கள், அவர் செய்த அற்புத அதிசயங்களை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் கூறின வார்த்தைகள் என்ன? ஓகே, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கைகளால் தொட்ட ஜீவ வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்திலும் அந்த வார்த்தையை பற்றி தான் யோவான் பேசுகிறார். இங்கே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் மறுபடியும் வார்த்தையை பற்றி பேசுகிறார். அந்த வார்த்தையை பற்றி அவர் சொல்லுகின்ற செய்தி என்ன? எங்கள் கண்களால் கண்டது, எங்கள் காதுகளால் கேட்டது, ஓகே, நாங்கள் தொட்டது, என் கைகளால் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கவனிக்க வேண்டும், இந்த வேத புஸ்தகம், இந்த சுவிசேஷ புஸ்தகம், இதில் இருக்கின்ற வார்த்தைகள் கட்டுக்கதைகள் அல்ல, காவியங்கள் அல்ல, காப்பியங்கள் அல்ல, புராணங்கள் அல்ல, மாறாக வரலாற்று குறிப்புகள். எந்த நேசரின் மீது சூலைமித்தியால் சாய்ந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னாலோ அதே நேசரைத்தான் இங்கே யோவானும் கூறுகிறார். நாங்கள் பார்த்தது, கேட்டது, தொட்டது, கண்டு அனுபவிச்சதாகிய வார்த்தையை குறித்து பேசுகிறோம் என்பது போல இந்த வேதாகம ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு நெருக்கமாகவே இருக்கிறார். நாம் அவர் மீது சாய்ந்து கொள்ள முடியும். C.H. Spurgeon இந்த வசனத்தை குறித்து கூறும் பொழுது எப்படியாக கூறுகிறார், அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிக்கலாம். தன் நேசர் மீது அவள் சாய்ந்து கொண்டு வருகின்ற நிகழ்வை குறித்து C.H. Spurgeon சொல்லும் பொழுது, திருச்சபை என்பது சோர்வு அடையக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. சோர்வே வராது என்று அல்ல, சோர்வு வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் சாய்ந்து கொள்வதற்கு தோள்கள் உண்டு. நேசர் கூடவே இருக்கிறார். திருச்சபை பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த வெகு தூர பயணத்திலே சோர்வு வருவது இயல்பு. ஆனால் சார்ந்து கொள்வதற்கு தோள்கள் உண்டு. திருச்சபை என்பது பலவீனத்தை சந்திக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நேசர் பலமுள்ளவர். ஆகவே அவரால் சார்ந்து கொள்வதற்கு இடம் தர முடியும். திருச்சபை என்பது
உயர 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 செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆகவே சோர்வும் தளர்வும் இயல்பானது தான். ஆனால் அப்படிப்பட்ட தருணங்களிலே தன் தோள்களை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாகவே இருக்கிறார் என்று C.H. ஸ்பர்ஜன் தன்னுடைய குறிப்பிலே கூறுகிறார். முடிவாக நாம் இங்கே கவனிக்கிற செய்தி, யாக்கோபு. சமீபத்தில் நாம் யாக்கோபின் வாழ்வை குறித்து 10-15 பிரசங்கள் நம்ம கேட்டோம். கடைசி பிரசங்கத்தில் யாக்கோபை குறித்து நாம் அறிந்த செய்தி என்ன, கேள்விப்பட்ட செய்தி என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே யாக்கோபினுடைய வாழ்வின் கடைசி நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வை நாம் அங்கே வாசிக்கின்றோம். அதிலே சொல்லுகிற செய்தி என்ன? எபிரேயர் 11:21 நாம் கவனிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமார இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். தன் நேசர் மீது சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்பதை போல யாக்கோபை குறித்து அவருடைய மரண காலத்திலே தன்னுடைய பேர பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்த பின்பு தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது வலப்பக்க கல்வன் அவன் தனக்குத்தானே இல்லாமல் தன்னைத்தானே சார்ந்து கொள்ளாமல் இயேசுவை சார்ந்து கொண்ட ஒரு நிகழ்வை வெளிப்படுத்துகிற வகையில் தான், ஆண்டவரே நீர் மீண்டும் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறான். இயேசுவும் அதற்கு பதில், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சூலைமித்தியால் தன் நேசருடைய தோள்களிலே சாய்ந்து கொள்வதைப் போல் இந்த கல்வன் தான் இயேசுவின் மீது சாய்ந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என் மீது, என் நீதியின் மீது, என்னுடைய பலத்தின் மீது அல்ல, இயேசுவின் மீது சாய்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதைப் போல் தன்னுடைய அறிக்கையை அவன் வெளிப்படுத்துகின்றான். கிட்டத்தட்ட அதே போலதான் சாலமோனை பற்றி நாம் அறிவோம். அவனுடைய வாழ்விலும் தோய்வு வந்தது, அவனுடைய வாழ்விலும் வனாந்திரம் வந்தது, அவனுடைய வாழ்விலும் பின்மாற்றம் வந்தது, அவனுடைய வாழ்விலும் தேவன் அவனுக்கு எதிராக மனுஷருடைய மிலாற்றை பயன்படுத்துகின்ற வகையிலே பகைவர்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட துயரமான தருணங்களிலே அன்று சாலமோன் சாய்ந்து கொள்வதற்கும் நமது ஆண்டவர் தோள் கொடுத்தவர். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவருடைய தோள்களை மட்டுமல்ல, அவருடைய இதயத்தையும் கால்களையும் கரங்களையும் கொடுக்க நமது ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே நம்பிக்கையும் கிறிஸ்துவோடு நெருக்கமான வாழ்கின்ற வாழ்வின் உறவையும் அதை வெளிப்படுத்துகின்ற இடம் திருச்சபை. திருச்சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாம் கூடி வரும்பொழுது நாம் சொல்லுகின்ற செய்தி என்ன? நான் கிறிஸ்துவை சார்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில்தான் ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும் பொழுது எனக்கு சக தேவனுடைய பிள்ளைகள் தேவை, எனக்கு இந்த சகோதரன் தேவை அல்ல, அந்த சகோதரி தேவை அல்ல என்ற அர்த்தம் அல்ல. ஒருவருக்கொருவர் எனக்கு தேவை, ஒருவரையொருவர் சார்ந்து வாழும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே ஒவ்வொரு முறையும் நாம் அவனுடைய சமூகத்திலே திருச்சபையிலே கூடுகிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய கூடுகைகளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.